வணக்கம் மக்களே, நம்மளுடைய தாயுள்ளம் யூடியூப் சேனலோட ஒரு பிரத்யேக வீடியோ இது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஒரு கடலூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு புள்ள அடிபட்டு ஒரு 2 நாளாக உயிருக்கு போராடிக்கிட்டு கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தகவல் வந்தது. அந்த பிள்ளையை பார்க்குறதுக்காக நம்ம கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த இந்த பிள்ளைகளை பாதுகாக்கிற 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க ஒருத்தவங்க பேர் சுரேகா, ஒருத்தவங்க பேர் அம்சவல்லி. அவங்க 2 பேர் வந்திருக்காங்க. அதோட கண்டிஷன் என்னென்னு இப்போ பார்க்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா, அந்த பிள்ளைக்கு 2 நாள் அடிபட்டு இதே இடத்துல கிடக்கிறதா சொல்கிறாங்க. உணவு எதுவுமே இல்லை, கிடைக்கல. அந்த பிள்ளைக்கு ரொம்ப மோசமான நிலைமையில் தான் இருக்குது. அதை இப்போ நம்ம முடிஞ்ச அளவுக்கு அது என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அம்சவல்லி அவங்க தொடர்ந்து இதுக்கு மருத்துவ உதவி கொடுக்கறதுக்காக மருத்துவமனைக்கு இப்போ கூப்பிட்டு போகிறாங்க. அது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இனி வர அடுத்த 1 மணி நேரத்தில் இதுக்கு என்ன கண்டிஷன் சொல்லிட்டு அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். ஃபுல்லாக ரொம்ப டேஞ்சர் கண்டிஷனில் தான் இருக்குது. 2 நாளாக கிடக்கிறதுனால ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்குது.